மகாராஷ்டிராவின் யவத்மால் நகரில் தேர்தல் பிரச்சாரம் செய்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பிரச்சார மேடையில் திடீரென மயங்கி விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. मोठ्या प्रमाणावर देशात आता याचं उत्पादन सुरू झालेलं आहे. आपला 16 लाख कोटी रुपयाचा आयात आहे, इम्पोर्ट आहे. हे 16 लाख कोटी रुपये जर शेतकऱ्यांच्या खिशात गेले तर गावं समृद्ध आणि संपन्न झाल्याशिवाय राहणार नाही. अनेक साखर कारखाने जे आहेत कुठल्याही भागात இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம். தற்பொழுது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மயங்கி விழுந்திருக்கிறார். அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதா? அவர் உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமான நிதின் கட்கரி மகாராஷ்டிராவில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்றைய தினம் குறிப்பாக யாத்வாமல் நகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது மகியுதி வேட்பாளரை ராஜ்டியை ஆதரித்து பிரச்சாரம் பேசும்போது மேடையில் நிலை தடுமாறி மேடையில் விழுந்ததாக கூறப்படுகிறது. அவர் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் முதலில் மயக்கம் அடைந்ததால் அங்கு ஒரு பெரும் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. பிறகு அதிகாரிகள் அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து பிறகு அவரை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் தற்போது அவர் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து அவர் உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.